சூரியன் அப்படின்ற ஒரு நட்சத்திரம், அதை சுத்தி வர 8 கோள்கள், 5 சிறுகோள்கள், 290க்கும் அதிகமான நிலவுகள், 3800 வால் நட்சத்திரங்கள், 13 லட்சத்திற்கும் அதிகமான விண்கற்கள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் நம்மளோட சூரிய குடும்பம். இந்த பிரம்மாண்ட சூரிய குடும்பத்துல ஒரு சின்ன அங்கமா இருக்கிறது தான் நம்மளோட பூமி. நம்ம பூமியை பத்தி அடிப்படையான ஒரு சில தகவல்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம பூமியை தவிர நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற கிரகங்களோட பேரை தவிர அந்த கிரகங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. சோ இந்த வீடியோல நம்ம சூரிய குடும்பம் பத்தியும் அதுல இருக்க 8 கிரகங்கள் பத்தியும், கிரகங்களோட தன்மை, நிலவுகள், காற்று இருக்கா, நீர் இருக்கா, நம்ம பூமி தவிர மற்ற கிரகங்கள்ல உயிர்கள் வாழ முடியுமா போன்ற எல்லா தகவல்களையும் டீடைல்டா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெர்க்குரி. நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியனுக்கு பக்கத்துல இருக்க இந்த மெர்க்குரின்னு சொல்லப்படுற புதன் கிரகம் தான் சூரிய குடும்பத்திலேயே ரொம்பவே குட்டியான ஒரு கிரகமா இருக்கு. இது எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்மளோட பூமியை விடவே 2.6 மடங்கு சின்னதா இருக்கும். சோ இது மட்டும் சூரியனை சுத்தி வரலனா இது ஒரு கிரகமா இல்லாம துணைக்கோளா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். நம்ம சூரிய குடும்பத்துல பூமியை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களோட பேரை தான் வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த புதன் கிரகத்துக்கு ரோமன் கல்ச்சர்ல காட் ஆஃப் மெசஞ்சரா இருக்க மெர்க்குரியோட பேரை தான் வச்சிருக்காங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த புதன் கிரகம் அவ்வளவு வேகமா சூரியனை சுத்தி வந்துடும். எவ்வளவு வேகம்னா நம்ம பூமி சூரியனை சுத்தி வர 365 நாட்கள் ஆகுது இல்ல. ஆனா இந்த புதன் கிரகம் சூரியனை வெறும் 88 நாட்கள்லயே சுத்தி வந்துடும். அண்ட் தன்னை தானே சுத்திக்க 59 நாட்கள் எடுத்துக்கும். அப்படி பார்த்தா மெர்க்குரியில ஒரு நாள் அப்படின்றது இங்க 59 நாட்கள். சூரியனை 88 நாட்கள்லயும் தன்னைத்தானே 59 நாட்கள்லயும் சுத்துறதால மெர்க்குரியில ஒரு வருஷம் அப்படின்றது வெறும் 1.5 நாள் தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 2 பகல் ஒரு நைட்லயே மெர்க்குரியில நியூ இயரே வந்துடும். சூரியன்ல இருந்து மெர்க்குரி 58 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ சூரிய ஒளி மெர்க்குரியை வெறும் 3 நிமிஷத்திலே போய் சேர்ந்துடும். அண்ட் இந்த கிரகம் சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதால இந்த கிரகத்தோட மேற்பரப்புல இருந்து நம்ம சூரியனை பார்த்தோம்னா சூரியன் நம்ம பூமியில இருந்து பார்க்கறத விட 3 மடங்கு பெருசா பிரம்மாண்டமானதாகவும் 11 மடங்கு பிரகாசமாகவும் தெரியும். இந்த புதன் கிரகத்துக்கு வளையங்கள் கிடையாது, நிலவு கிடையாது, ஏன் நம்ம பூமிக்கு இருக்க மாதிரி வளிமண்டலம் கூட கிடையாதுங்க. சோ என்னதான் இந்த கிரகம் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலுமே வளிமண்டலம் இல்லாத காரணத்தால சூரிய வெப்பத்தை இங்க தக்க வச்சுக்க முடியாது. அண்ட் சூரியனோட ஆபத்தான கதிர்வீச்சுகள் நேரடியாக இந்த கிரகத்தை தாக்குறதால இங்க உயிரினங்களும் வாழ முடியாது. 17th செஞ்சுரியில கலீலியோ கலிலி மற்றும் தாமஸ் ஆரியட்டால டெலஸ்கோப் மூலமா தான் இந்த கிரகம் முதன் முறையா கவனிக்கப்பட்டுச்சு. பிறகு பூமியில இருந்து டெலஸ்கோப்ல பார்த்ததுக்கு அடுத்தபடியா இந்த கிரகத்தை முதல் முறையா விண்வெளிக்கு போய் பார்வையிட்ட முதன் விண்கலம் நாசாவோட மரைனர் 10. பிறகு நாசாவோட மெசஞ்சர் விண்கலம் 2011ஆம் ஆண்டு புதனோட சுற்றுப்பாதைக்குள்ள நுழைஞ்ச முதல் விண்கலம் அப்படின்ற பெருமையும் பெற்றது. இந்த விண்கலம் தன்னோட எல்லா மிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2015ல புதனோட மேற்பரப்புல மோதிடுச்சு. வீனஸ். அழகுக்கும் ஆசைக்கும் கடவுளான வீனஸ் அப்படின்ற ரோமானிய பெண் கடவுளோட பேர் தான் இந்த வெள்ளி கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. நம்ம வெறும் கண்களாலே வானத்துல பார்க்க முடியற இந்த வெள்ளி கிரகம் நம்ம பூமியோட ஈவில் ட்வின் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. காரணம், உயிர்கள் வாழ தகுதியான கிரகமா இருந்திருந்தா இந்த வெள்ளி கிரகம் பூமியோட ஒரு ட்வின் மாதிரியே இருந்திருக்கும். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த கிரகம் நம்ம பூமி மட்டும் இல்லாம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லா கிரகங்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமான தன்மை கொண்டதா இருக்கு. ஏன்னா மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம இது பின்னோக்கி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுழலுது. இந்த வெள்ளி கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிக நீண்ட நாள் கொண்ட கிரகமா இருக்குங்க. அதாவது இந்த கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்க 243 பூமி நாட்கள் எடுத்துக்கும். சோ இந்த கிரகத்துல ஒரு நாள் அப்படின்றது 243 பூமி நாட்கள். ஆனா சூரியனை வெறும் 225 நாட்கள்லயே சுத்தி வந்துடும். சோ ஒரு வருடம் அப்படின்றது இங்க வெறும் 225 நாட்கள் தான். சோ இந்த கிரகத்துல ஒரு வருஷத்தை விட ஒரு நாள் அப்படின்றது தான் நீண்ட நேரமா இருக்கு. வீனஸ்க்கு நிலவுகள் கிடையாது, வளையங்கள் கிடையாது, ஏன் பருவநிலைகள் கூட கிடையாது. அண்ட் வீனஸ் சூரியன்ல இருந்து 108 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சோ சூரிய ஒளி வீனஸை வந்து சேர 6 நிமிஷங்கள் ஆகும்.
எனதான் இந்த வெள்ளி கிரகம் சூரியன்ல இருந்து 2வது கிரகமா இருந்தாலும் முதல் கிரகமான புதனை விட இதுதான் மிகவும் வெப்பமான கிரகமா இருக்குங்க. இந்த கிரகத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 464 டிகிரி செல்சியஸ் வரை கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த வெப்பநிலை ஈயத்தை கூட உருக்கி லிக்விடா மாத்திடும். சோ நம்ம அங்க போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வெள்ளி கிரகத்தோட இந்த அதிகப்படியான வெப்பத்துக்கு முதல் காரணமே அந்த கிரகத்தோட அடர்த்தியான வளிமண்டலம் தாங்க. உள்ள வர சூரிய ஒளி வெளியே போகாத அளவுக்கு ரொம்பவே அடர்த்தியான மேகங்களை கொண்டிருக்கு இந்த கிரகம். சோ வர சூரிய வெப்பத்தை உள்ளுக்குள்ளே அப்படியே தக்க வச்சுக்கிறதாலேயே இந்த கிரகம் பயங்கர சூடானதா இருக்கு. அண்ட் இதுதான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக வெப்பமான கிரகமாகவும் இருக்கு. வீனஸோட வளிமண்டலம் 96% கார்பன் டை ஆக்சைடால நிறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கிரகத்தோட அடர்த்தியான மேகங்கள்ல சல்பூரிக் ஆசிடும் கலந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இங்க அடிக்கடி சல்பூரிக் ஆசிட் மழையும் பெய்யும். சோ இங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கிரகத்துல உள்ள இறங்கி போய் ஆராய்ச்சி பண்ற முயற்சியில சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா 1967 இருந்து 1985 வரைக்கும் இடைப்பட்ட வருடங்கள்ல வீனஸை நோக்கி கிட்டத்தட்ட 10 ப்ராப்ஸ் அனுப்பியிருக்காங்க. பட் அந்த 10 ப்ராப்ல வெனரா 13 அப்படின்ற ஒரே ஒரு ப்ராப் மட்டும்தான் அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கு. அது கேப்சர் பண்ண புகைப்படம் தான் இது. மார்ஸ் சூரியன்ல இருந்து 4வது கிரகமும் நம்ம பூமியோட அண்டை கிரகமும் தான் மார்ஸ் அழைக்கப்படுற இந்த செவ்வாய் கிரகம். பூமியை மிஸ் பண்ணிட்டேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம பூமியை பத்தி ஸ்பெஷலா வீடியோட எண்ட்ல சொல்றேன். இந்த செவ்வாய் கிரகத்துக்கு ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் அப்படின்றவரோட பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த கிரகம் வறண்ட பாறை மற்றும் கடுமையான குளிர் கொண்ட கிரகம். இது இரவு வானத்துல ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல தெரியும். அண்ட் இதை நம்ம வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். செவ்வாய் கிரகம் சூரியன்ல இருந்து 1.5 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்னன்னு யாரும் குழம்பிடாதீங்க. சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்வாங்க. இத கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சோ சூரிய ஒளி மார்ஸை வந்து சேர 13 நிமிஷங்கள் ஆகும். செவ்வாயில ஒரு நாள் அப்படின்றது 24.6 மணி நேரம். அண்ட் ஒரு வருஷம் அப்படின்றது 687 பூமி நாட்கள். செவ்வாய்க்கு வளையங்கள் கிடையாது. ஆனா போபோஸ் அண்ட் டீமோஸ்னு 2 நிலவுகள் இருக்கு. இதுல இந்த போபோஸ் அப்படின்ற நிலவு மெதுவா செவ்வாய் கிரகத்துக்கு உள்நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்படியே போனா சுமார் 50 மில்லியன் வருடங்களுக்கு பிறகு இந்த போபோஸ் அப்படின்ற நிலவு செவ்வாய் கிரகத்து மேல மோதவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. மார்ஸோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் ஆர்கன் போன்ற வாயுக்கள் இருக்கிறதால மெல்லிசான ஒரு அட்மாஸ்பியர் தான் கொண்டிருக்கு. நம்ம பூமி போலவே செவ்வாய் கிரகத்துக்கு பருவங்களும் இருக்கு. ஆனா இந்த பருவ காலங்கள் நம்ம பூமியை விட அங்க நீண்ட காலம் நீடிக்குமாம். காரணம் செவ்வாய் சூரியனை சுத்தி வர நீண்ட காலம் எடுத்துக்கும்ல, அதனாலதான். மார்ஸ்ல தண்ணீரும் இருக்கு. ஆனா இதோட வளிமண்டலம் ரொம்ப மெலிசா இருக்கிறதால தண்ணீரானது நீண்ட காலம் திரவ நிலையில இருக்க முடியாது. அதனால அங்க நீரானது உறைந்த நிலையில பனிக்கட்டிகளா தான் இருக்கு. அண்ட் இந்த கிரகத்தோட சராசரி வெப்பநிலையே -20 டிகிரி செல்சியஸ் ஆகும். சில பருவ காலங்கள்ல ரொம்பவே குறைஞ்சி -153 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கு. சோ ஆள உரைய வைக்கிற அளவுக்கு குளிர் இருக்கும். செவ்வாய் கிரகத்துல தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய எரிமலையான ஒலிம்பஸ் மான்ஸ் அமைஞ்சிருக்கு. இதோட உயரம் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர். அதாவது நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை விட 3 மடங்கு உயரம் அதிகம். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற கிரகங்களை விட இந்த செவ்வாய் கிரகத்துல தான் அதிகப்படியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்ததற்கான தடயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டு வராங்க. கூடவே எதிர்காலத்துல மனிதர்கள் அங்க குடியேறி வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டு வராங்க. 1960களில் ரஷ்யா தான் முதல்ல செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண தொடக்கமிட்டுச்சு. ஆனா அதோட போட்டியாளரான நாசா 1964ல மரைனர் ஸ்பேஸ் கிராஃப்டை செவ்வாய்க்கு அனுப்பி சாதனை பண்ணிச்சு. 2013ல நம்ம இந்தியாவுமே மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனை வெற்றிகரமா அனுப்பி சாதனை பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் மொத்தம் 21 லேண்டர் மிஷன்ஸ் மார்ஸ்ல தரையிறக்கப்பட்டிருக்கு. அந்த 21 லேண்டர்ல கியூரியாசிட்டி ரோவர், பெர்சவரன்ஸ் ரோவர், ஜாயின்ட் வேன் ஆகிய 3 ரோவர்களுமே இப்போ வரைக்கும் செவ்வாயில ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருது. இதை தொடர்ந்து 2030களில் நாசா மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்புறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான முன்னோட்டமா சாப்பி அப்படின்ற ஒரு மிஷனையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல பூமியிலேயே செவ்வாய் கிரகம் மாதிரியான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அதுல மனிதர்களை சர்வே பண்ண வச்சு இந்த அட்மாஸ்பியர் மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அண்ட் இந்த அட்மாஸ்பியர்ல எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்ற ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஜூபிட்டர்
நம்ம சூரிய குடும்பத்துல உருவான முதல் கிரகமும் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமும் தான் ஜூபிட்டர்னு அழைக்கப்படுற இந்த வியாழன் கிரகம். அப்படி இது எவ்வளவு பெரிய கிரகம்னா, இந்த கிரகத்துல இருக்க ரெட் ஸ்பாட் அப்படின்ற பகுதியில மட்டுமே 2 பூமிகளை வைக்க முடியும். அண்ட் இந்த கிரகம் முழுக்க நிரப்பணும்னா நம்ம பூமி மாதிரி 1000 பூமி தேவைப்படும். ரோமானிய கடவுள்களின் ராஜாவான ஜூபிட்டரோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரியன் உருவான போது எஞ்சி இருந்த வாயுக்களும் தூசிக்களும் ஒன்னு சேர்ந்து உருவானதுதான் இந்த ஜூபிட்டர் கிரகம். சோ இந்த வியாழன் ஒரு வாயு கிரகம், அதாவது கேஸ் பிளானட். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க 8 கிரகங்களை டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அண்ட் கேஸ் ஜெயின்ட்ஸ்னு 2ஆ பிரிச்சு சொல்லிடலாம். இதுல முதல்ல இருக்க 4 கிரகங்களை தான் டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்றாங்க. இந்த 4 கிரகங்களும் நில அமைப்பை கொண்டது. அடுத்து இருக்க 4 கிரகங்களும் கேஸ் பிளானட்ஸ், அதாவது நிலம் அப்படின்றதே கிடையாது, கேஸால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய உருவங்கள். சோ இந்த 4 பிளானட்ஸையும் கேஸ் ஜெயின்ட்ஸ்னு சொல்றாங்க. இந்த கேஸ் பிளானட்ஸ்ல முதல் கிரகமும் மிகப்பெரிய கிரகமாகவும் இருக்குதுதான் ஜூபிட்டர். இதோட வளிமண்டலம் முழுக்கவே ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் நிறைஞ்சிருக்கு. ஜூபிட்டர் சூரியன்ல இருந்து 5.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தூரத்தில் இருக்கு. சோ சூரிய ஒளி ஜூபிட்டரை வந்து சேர 43 நிமிஷங்கள் ஆகும். என்னதான் வியாழன் பெரிய கிரகமா இருந்தாலுமே இங்க ஒரு நாள் அப்படின்றது 10 மணி நேரம் தாங்க. ஆனா இது சூரியனை சுத்தி வர 4333 நாட்கள் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 12 பூமி ஆண்டுகள் ஆகும். சோ நம்மளோட 12 வருஷம் தான் அங்க ஒரு வருஷமா இருக்கு. வியாழனுக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 95 நிலவுகள் இருக்குங்க. அதுல பெரிய நிலவுகளான கேனிமேட், ஐஓ, யூரோப்பா, காலிஸ்டோ ஆகிய 4 நிலவுகளும் 1610லயே கலிலியோட தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. பின் 1979ல நாசாவோட வாயேஜர் விண்கலம் வியாழனுக்கு வளையங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சது. ஜூபிட்டர்ல உயிர்கள் வாழ்றதுக்கான சாத்தியம் இல்ல, பட் ஜூபிட்டரோட நிலவுகள்ல உயிர்கள் வாழ சாத்தியம் இருக்கணும் கண்டறியப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஜூபிட்டரோட இந்த பல வண்ணங்களுக்கு காரணம் அந்த கிரகத்தோட அட்மாஸ்பியர்ல கலந்திருக்க சில வித்தியாசமான வாயுக்கள் தான். ஜூபிட்டரோட கண்ணுன்னு அழைக்கப்படுற இந்த ரெட் ஸ்பாட்டுமே ஒரு புயல் சின்னம் தாங்க. மணிக்கு 500ல இருந்து 680 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடிய இந்த புயல் ஜூபிட்டரை நம்ம கண்டறிஞ்ச காலத்திலிருந்தே வீசிட்டு இருக்கு. இந்த புயலோட வேகத்தை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பூமியில இதுவரைக்கும் பதிவாகி இருக்க மிக வேகமான புயலே 408 கிலோமீட்டர் வேகம் தான். ஆனா கிட்டத்தட்ட 200 வருஷமா 500 கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருக்க இந்த புயலோட சைஸ் மட்டுமே நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசா இருக்கும்னா, அப்ப இது எவ்வளவு பயங்கரமானதா பிரம்மாண்டமானதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பூமி மாதிரியே ஜூபிட்டருக்கும் நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் அரோரா இருக்கு. சோ நம்ம பூமியில ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் பகுதியில இருந்து பார்த்தா வானம் கலர் கலரா பல வண்ணங்கள்ல மின்னும்ல, அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் கிரகத்திலையும் நார்த் ஆர் சவுத் போல்ல இருந்து பார்த்தா இந்த மாதிரி அரோராவை பார்க்க முடியும். ஜூபிட்டரோட சைஸ்க்கு ஏத்த மாதிரியே அதோட ஈர்ப்பு விசையுமே அதிகமா இருக்கிறதால பெரும்பாலும் தன்னோட பாதையில வர ஆஸ்ட்ராய்டு அண்ட் காமெட்ஸை தன் பக்கம் எடுத்துக்குது. இதனால பூமி மற்றும் மற்ற கிரகங்களையும் விண்கல்களோட தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுல வியாழனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சோ ஜூபிட்டருக்கு நம்ம சோலார் சிஸ்டமோட வேக்யூம் கிளீனர் அப்படின்ற புனை பெயரும் இருக்கு. ஆனா சில சமயங்கள்ல இது நேர்மாறா விண்கற்களை உள்கிரகங்களை நோக்கியும் திருப்பி அனுப்புது. இந்த முறையில தான் பூமிக்கு நீர் மூலக்கூறுகளை கொண்டு வந்த விண்கல்லும் 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர்கள் அழிவுக்கு காரணமான விண்கல்லும் பூமியை மோதி இருக்கலாம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பா இருக்கு. 1973ல இருந்து இதுவரைக்கும் மொத்தம் 9 விண்கலங்கள் ஜூபிட்டரை பார்வையிட்டு இருக்கு. இப்ப கரண்ட்ல நாசாவால் அனுப்பப்பட்ட ஜூனோ அப்படின்ற விண்கலம் தான் ஜூபிட்டரை பார்வையிட்டு இருக்கு. இது ஜூபிட்டருக்கு பாறைகளால் ஆன மையப்பகுதி இருக்கானும் ஜூபிட்டரோட வளிமண்டலத்துல நீர் இருக்கானும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஜூபிட்டர் கிரகத்துல இறங்கி ஆராய்ச்சி பண்ணல, எல்லா விண்கலங்களும் கிரகத்தோட வெளிப்பரப்புல இருந்து தான் பார்வையிட்டு இருக்கு. காரணம் ஜூபிட்டர் வாயு கிரகமா இருக்கிறதால அதுக்கு மேற்பரப்பே இல்ல. சோ விண்கலன்கள் இங்க தரையிறங்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம கிரகத்தோட வெப்பநிலையும் அழுத்தமும் விண்கலன்கள் கிரகத்துக்குள்ள நுழையும் போதே அதை நொறுக்கி தவிடு பொடியாக்கிடும். சாட்டர்ன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிக அழகான வளையங்களை கொண்ட ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா 2வது பெரிய கிரகம் தான் சாட்டர்ன் அழைக்கப்படுற இந்த சனி கிரகம். ரோமானியர்களோட விவசாயம் மற்றும் செல்வத்தின் கடவுளான சாட்டர்ன் அப்படின்றவரோட பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. ஜூபிட்டர் மாதிரியே சாட்டர்னும் ஒரு வாயு கிரகம் தான். ஜூபிட்டர் மாதிரியே சாட்டர்ன்லயும் உயிர்கள் வாழ முடியாது. ஆனா சாட்டர்னோட சில நிலவுகள்ல உயிர்கள் உருவாக தேவையான மூலக்கூறு இருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சனி கிரகம் சூரியன்ல இருந்து 9.5 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. சோ சூரிய ஒளி வந்து சேர 80 நிமிஷங்கள் ஆகும்.
சனி கிரகத்துல ஒரு நாள் அப்படின்றது 10.7 மணி நேரம் தான். ஆனா ஒரு வருஷம் அப்படின்றது 29.4 பூமி ஆண்டுகள். அதாவது சனி கிரகம் ஒரு முறை சூரியனை சுத்தி வர 29.4 பூமி வருடங்கள் எடுத்துக்குது. சனி கிரகத்துக்கு இதுவரைக்கும் 146 நிலவுகள் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில நிலவுகள் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாமலும் இருக்கு. சனி கிரகத்துக்கு 7 முக்கியமான வளையங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வளையமும் கிரகத்தை ஒவ்வொரு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. மைக்ரோ லெவல் தூசிலிருந்து மிகப்பெரிய மலைகள் வரைக்கும் இந்த வளையங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சனி கிரகத்தோட சில நிலவுகளே இந்த வளையங்கள்ல தான் இருக்கு. ஜூபிட்டர் மாதிரியே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் தான் இந்த கிரகத்திலும் இருக்கு. அண்ட் இது வாயு கிரகம் அப்படின்றதால இங்க தரைப்பகுதி கிடையாது. சோ விண்கலன்கள் இங்கேயும் தரையிறங்க முடியாது. 1997 நாசா இந்த சனி கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக கசினி அப்படின்ற ஒரு விண்கலன் அனுப்புனாங்க. இந்த கசினி அது வரைக்கும் சனி கிரகத்தை பத்தி நமக்கு தெரியாத பல தகவல்களையும் பல புகைப்படங்களையும் அனுப்பிச்சு. சூரிய குடும்பத்திலேயே எக்ஸகன் ஷேப்ல இருக்க புயல் சனி கிரகத்துல வீசுறத கசினி கண்டுபிடிச்சு சொல்லிச்சு. இறுதியா 2017 செப்டம்பர் 15ஆம் தேதி கசினி தன்னோட எல்லா ஆய்வுகளையும் முடிச்சுட்டு அந்த சனி கிரகத்திலேயே விழுந்துடுச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் கசினி சனி கிரகத்துல விழுறதுக்கு முன்னாடி எடுத்த கடைசி போட்டோ. யுரேனஸ் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகவும் குளிரான கிரகமான இந்த யுரேனஸ்க்கு ஆகாயத்தின் கிரேக்க கடவுளோட பேர் தான் வச்சிருக்காங்க. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் மாதிரி சொல்லலாம பந்து போல உருண்டு போற ஒரே கிரகம் யுரேனஸ் மட்டும்தான். 1789 வில்லியம் ஹர்ஷல் அப்படின்ற ஆஸ்ட்ரோனாமரால தொலைநோக்கி மூலமா தான் இந்த கிரகம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அவர் இந்த வால் நட்சத்திரம்னு தான் நினைச்சிருக்காரு. அதன் பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்ட்ரோனாமர் ஜாஹன் கேலட் போர்டால இது ஒரு கிரகம் அப்படின்றது கவனிக்கப்பட்டு இது ஒரு புதிய கிரகமா உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யுரேனஸ் சூரியனிலிருந்து 19.8 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. சோ சூரிய ஒளி யுரேனஸை வந்து சேர 2.40 மணி நேரம் ஆகும். யுரேனஸ்ல ஒரு நாள் அப்படின்றது 17 மணி நேரம் கொண்டது. ஆனா ஒரு வருஷம் அப்படின்றது 84 பூமி ஆண்டுகள். யுரேனஸை சுத்தி 13 மங்கலான வளையங்கள் இருக்கு. அண்ட் யுரேனஸ்க்கு மொத்தம் 28 நிலவுகள் இருக்கு. யுரேனஸோட வளிமண்டலத்துல ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் குறைந்த அளவு அமோனியா, மீத்தேன் வாயுக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் -224 டிகிரி செல்சியஸ்ங்க. நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகமான நெப்டியூனோட டெம்பரேச்சர் -214 டிகிரி செல்சியஸ் தான். சோ இந்த கிரகம் நெப்டியூனை விட குளிரானதா இருக்கும். இப்ப வரைக்கும் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்க ஒரே விண்கலம் 1986 நாசாவால் அனுப்பப்பட்ட வாயேஜர் 2 அப்படின்ற விண்கலம் மட்டும்தான். 9 ஆண்டுகள் பயணம் செஞ்ச இந்த வாயேஜர் விண்கலம் யுரேனஸ்க்கு 10 புதிய நிலவுகளையும் 2 புதிய வளையங்கள் இருப்பதையும் கண்டுபிடிச்சது. 2005 ஹபிள் டெலிஸ்கோப்பால எடுக்கப்பட்ட புகைப்படத்துல யுரேனஸை சுத்தி 2 புதிய ஜோடி வளையங்கள் மற்றும் 2 புதிய நிலவுகள் இருப்பதையும் கண்டுபிடிக்கப்பட்டது. யுரேனஸ் மீதான அடுத்த கட்ட ஆய்வுகள் வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் நாசா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நெப்டியூன் நம்ம சூரிய குடும்பத்திலேயே கடைசி கிரகமும் 4வது பெரிய கிரகமுமான இந்த நெப்டியூனுக்கு ரோமானியர்களின் கடலின் கடவுளோட பேர் தான் வச்சிருக்காங்க. 1846 ஹர்பைன் லிபெரியர் மற்றும் ஜாஹன் கெல்லியால கணித கணிப்பின் மூலமா தான் இந்த கிரகம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குளிர் மற்றும் சூப்பர் சோனிக் காற்றால தாக்கப்படும் இந்த பனி கிரகம் சூரியனிலிருந்து 30 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. இதனாலேயே சூரிய ஒளி நெப்டியூனை வந்து சேர 4 மணி நேரம் ஆகும். இந்த கிரகம் சூரியனிலிருந்து அதிக தூரத்தில் இருக்கிறதாலேயே இங்க பூமியை விட 9 மடங்கு அதிக வலிமையான புயல் காற்று வீசிக்கிட்டு இருக்கும். நெப்டியூன் கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2011 தான் தன்னோட முதல் சூரிய சுற்றுப்பாதையை நிறைவு செஞ்சிருக்குங்க. அதாவது நெப்டியூன் சூரியனை ஒரு முறை சுத்தி வரவே 165 பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது. ஆனா அங்க ஒரு நாள் அப்படின்றது 16 மணி நேரம் தான். நெப்டியூனுக்கு மொத்தம் 16 நிலவுகள் இருக்கு. அதுல ட்ரைட்டன் அப்படின்ற நிலவு தான் நெப்டியூனோட பெரிய நிலவா இருக்கு. கேஸ் அண்ட் ஐஸ் பிளானட்டான இந்த நெப்டியூனோட மையப்பகுதி 80% நீர், மீத்தேன் மற்றும் அமோனியாவால் ஆனது. நெப்டியூனோட வளிமண்டலம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியமால் ஆனது. 1989 வாயேஜர் 2 விண்கலம் தான் முதல்ல நெப்டியூனோட வளையங்களை புகைப்படம் எடுத்துச்சு. அண்ட் இது வரைக்கும் நெப்டியூன் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்க ஒரே விண்கலனும் நாசாவோட இந்த வாயேஜர் 2 மட்டும்தான். புளூட்டோ ஒரு காலத்துல நம்ம சூரிய குடும்பத்தோட 9வது கிரகமா இருந்ததுதான் இந்த புளூட்டோ. பிறகு 2006 இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனால புளூட்டோ ஒரு ட்வார்ஃப் பிளானட், அதாவது சிறுகோள்னு அறிவிக்கப்பட்டது. புளூட்டோ கிரகம் மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள், பள்ளங்கள், பனிப்பாறைகள் கொண்ட ஒரு மர்மமான கிரகம். ரோமானியர்களோட பாதாள கடவுளான புளூட்டோவோட பேரு தான் இந்த கிரகத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு.
இந்த கிரகம் 1930ல அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனமரான கிளைட் டாம்பக் அப்படிங்கறதால தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. புளூட்டோ சூரியனிலிருந்து 39 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. சோ சூரிய ஒளி புளூட்டோவை வந்து சேர 6.5 மணி நேரம் ஆகும். புளூட்டோல ஒரு நாள் அப்படின்றது 153 மணி நேரம் அண்ட் ஒரு வருஷம் அப்படின்றது 248 பூமி ஆண்டுகள். நம்ம சூரிய குடும்பத்துல புளூட்டோ என்னதான் கடைசியா இருந்தாலும் சில சமயத்துல நெப்டினை விட சூரியனுக்கு பக்கத்துல வந்து போகும். காரணம் புளூட்டோ ஓவல் வடிவத்துல சூரியனை சுத்தி வரதால 248 வருடங்கள்ல 20 வருடம் நெப்டினோட சுற்றுப்பாதைக்குள்ள வரும். புளூட்டோக்கு வளையங்கள் கிடையாது, ஆனா 5 நிலவுகள் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் புளூட்டோ பிளானட் கேட்டகரியில இருந்து ஏன் ட்வார்ஃப் பிளானட் கேட்டகரிக்கு மாறுச்சுன்னு ஒரு டவுட் வருதுல, சொல்றேன். IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட விதிமுறைகள் படி ஒரு கிரகமா தகுதி பெற 3 விதிகளை பூர்த்தி செய்யணும். முதல் விதி, ஒரு கிரகம் முடிஞ்ச அளவுக்கு கோள வடிவத்துல இருக்கணும். புளூட்டோ கோள வடிவத்துல தான் இருக்கு. இரண்டாவது விதி, அந்த கிரகம் சூரியனை சுத்தி வரணும். புளூட்டோ சூரியனையும் சுத்தி வருது. மூணாவது விதி தான் புளூட்டோக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இதனாலதான் புளூட்டோ கிரகம் இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டுச்சு. அந்த மூணாவது விதி என்னன்னா, ஒரு கிரகம் தன்னோட சுற்றுப்பாதையை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதுதான். அதாவது அதோட ஆர்பிட் பாத்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிளியரா இருக்கணும். புளூட்டோக்கு முதல் 2 விதிகளும் பொருந்துச்சு, ஆனா மூன்றாவது விதி பொருந்தல. காரணம், புளூட்டோ சூரியனை சுத்தி வரும்போது சில சமயங்கள்ல புளூட்டோக்கு பின்னாடி இருக்க கைப்பர் பெல்ட் அப்படின்னு அழைக்கப்படுற விண்கற்கள் கூட்டத்துக்குள்ள போயிடுது. சோ புளூட்டோவோட சுற்றுவட்ட பாதை கிளியரா இல்ல. இந்த காரணத்தால தான் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் புளூட்டோக்காகவே டார்க் பிளானட் அப்படின்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதுல புளூட்டோ, ஏரிஸ், ஹவுமா, மேக், சீரிஸ் போன்ற 5 சிறுகோள்களையும் உள்ளடக்கி இருக்காங்க. 2006ல நாசாவால் அனுப்பப்பட்ட நியூ ஹாரிசன் விண்கலன் தான் இதுவரைக்கும் முதலும் கடைசியுமா புளூட்டோவை நெருக்கமா ஆராய்ச்சி செஞ்ச ஒரே விண்கலன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மொத்த கிரகத்தையும் கவர் பண்ணிட்டோம், ஒரு கிரகத்தை தவிர. அதுதான் நம்ம பூமி. பல மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிரகங்களை பத்தியே இவ்வளவு தகவல்கள் இருக்கும் போது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க பூமி பத்தி நம்ம கிட்ட எவ்வளவு தகவல்கள் இருக்கும். பட் அதையும் இந்த வீடியோல ஆட் பண்ணா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும் அப்படின்றதால நம்ம பூமியை பத்தி பிரீஃபா ஒரு தனி வீடியோவை போடலாம்னு இருக்கேன். ஆனா அது இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தாங்க கண்டினியூ பண்ண முடியும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.